சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த உயிர்ப்பின் சத்தியங்களில் இந்த 41வது வாரத்தையும் கர்த்தர் நம்மத்தில் இடைபடுவார், நம்மோடு பேசுவார். தொடர்ந்து விசுவாசமும் பொறுமையும் என்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் கடந்த 6 வாரங்களாக நம்மோடு பேசி வருகிறார். இந்த 7வது வாரத்திலும் இந்த விசுவாசத்தை குறித்தும் இந்த பொறுமையின் காரியத்தை குறித்தும் அநேக வார்த்தைகள் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். எபிரேயரின் பொதுவான நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிய பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிட்டபடி நிமித்தமும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. இந்த வசனங்களின் வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றவர்களாயிருந்து. அப்படின்னு சொன்னா நாம இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுல மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை நம்புகிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கைகளில் முன்னேற்றங்கள் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களிலிருந்து நாங்கள் மேற்கொள்ள முடிகிறதில்லை என்பதை நாம் அநேகர் சாட்சிகளாக சொல்லுகிறதையும் அநேகர் அவங்க வாழ்கிற வாழ்க்கையை குறித்தும் நாம் பார்க்க முடிகிறது. ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் அநேகர், ஏன்னா கொஞ்சம் பேர் அந்த ரகசியங்களை என்ன பண்றாங்க, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் வேறு சிலர்களோ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்னைக்கு திணறி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அசதியாயிராமல். நீங்கள் ஒருவேளை அசதியாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஏன் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசமான காரியத்தில், அந்த பொறுமையான காரியத்தில் எப்படி இருக்கிறாங்களா, அசதியாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க ஆண்டவருக்குரிய காரியத்தில், ஆண்டவருடைய வாழ்க்கையில வாழ்கிற காரியங்களில் நீங்கள் அசதியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால்,
உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவ ஜனங்களே, ஏன் உங்க வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுகிறீங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களுடைய காரியங்களை நீங்கள் உற்று நோக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் ஒரு குறிப்பிட்டவர்களை மாத்திரம் இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம்? ஏன் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவர்களை மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு கருத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? அப்படி ஆசீர்வதிக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனை தேடுகிற காரியங்களிலே அவர்கள் அசதியாய் இருக்க மாட்டார்கள். நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. ஏன் அசதியாய் காணப்படுகிறாங்கன்னு சொன்னா, பிசாசு அவர்களை அசதியாக்கி வச்சிருப்பான். அவங்களை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அவங்களை என்ன பண்ணி வச்சிருப்பான்? அவங்கள அப்படியே முடக்கி வச்சிருப்பான். ஏன் அந்த காரியங்கள்ல அவங்க அப்படியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விஷயங்களில் அவன் பிசாசு அவர்களுக்குள்ளாக கிரியை செய்வான். ஓ, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது, கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இந்த அசதியான காரியங்களை என்ன பண்ணுவான்? அவங்களுக்குள்ள விதைப்பான். ஒரு சில காரியங்களை உங்களுக்குள்ள கொண்டு வருவான். நீங்க காலையில தூங்கும் போது நினைப்பீங்க, காலையில எந்திரிச்சு நான் என்ன பண்ணணும், காலையில ஒரு 5 மணிக்கு நான் எந்திரிச்சு நான் ஆண்டவரை தேடணும், காலையில் எந்திரிச்சு நான் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும், கொஞ்ச நேரமாவது தேவனோடு நான் உறவாடணும், ஆண்டவருக்காக ஒரு 2 பாட்டியாவது நான் பாடணும், ஒரு 2 அதிகாரமாவது வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அன்னைக்கு காலையில தான் உங்களுக்குள்ள அநேக என்ன வரும்? பலவீனம் வரும். அன்னைக்கு தான் என்னைக்குமே இல்லாத சோர்வு வரும். அன்னைக்கு தான் என்னைக்குமே இல்லாத அசதிய பிசாசு கொண்டு வருவான். நீங்க ஒருவேளை அதற்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக நீங்களே நின்று கொண்டிருக்கிறீங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறது பிசாசின் காரியமாக ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதே உங்களுடைய அசதியான காரியம் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய அசதியான காரியங்கள், உங்களுடைய சோம்பலான காரியங்கள், உங்களுடைய சோம்பேறித்தனமான காரியங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு உங்களுக்குள்ள இன்னைக்கு தலை தூக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்ள தான் வேணும். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில இல்ல பாஸ்டர், நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நல்லா தான் வேதம் வாசிக்கிறேன், நல்லா தான் எல்லா விஷயத்தையும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், ஆனாலும் இந்த காரியத்துல நான் என்ன பண்றேன், இந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்வதில்லை, இந்த ஆசீர்வாதங்கள் எனக்குள்ள வர்றதில்லை அப்படின்னு சொல்லுகிறீங்கன்னா, உங்களிடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? லீக்கேஜா இருக்கிறீங்க. லீக்கேஜானா ஓட்டையா இருக்குது ஒரே இடத்துல. நீங்க என்னதான் ஒரு பொருள் வாரி கொட்டினாலும் அதுல ஒரு சிறு ஓட்டை இருந்தா என்ன ஆகும்? மண்ணு ஒரு பாத்திரத்தை நீங்க கொட்டுறீங்க, ஒரு இடத்துல ஓட்டை இருக்குன்னா அது என்ன ஆகும்? நீங்க என்னதான் வாரி கொட்டினாலும் அது அந்த ஓட்டை வழியா வந்துடும். உங்களுக்குள்ள 99 நல்ல குணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஓட்டை இருந்தாலும் இந்த 99 ஆசீர்வாதங்களையும் இந்த ஒரே ஒரு ஓட்டை வழியாக நீங்கள் இழந்து போவீர்கள் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவச்சனமே, உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அசதியின் நிமித்தமாக
நீங்கள் இழந்து போயிடக்கூடாது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலோ நீடிய பொறுமையினாலோ சுதந்தரித்து கொள்கிறவர்களாய் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து, அப்படியானா யாராவது ஒருத்தர் ஆசீர்வாதமான காரியங்களை பின்பற்றுகிறார்களா, ஆசீர்வாதமான விஷயங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறாங்களா, அவங்கள நோக்கி பாருங்க. அவங்க எந்தெந்த விஷயத்துல எப்படிலாம் ஆண்டவரிடத்துல நெருங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எவன் இடத்துல குறை கண்டுபிடிக்கலாம், எவன் இடத்துல எந்த குற்றங்களை கண்டுபிடிக்கலாம், எவன் இடத்துல எந்த குறைகளை நாம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறதுனால நாம நல்ல விஷயங்களை தேடுகிறதுல கவனம் செலுத்துகிறது இல்லை. ஒரு மனுஷங்கிட்ட 1000 குறை இருக்குதா, அதை விட்டுருங்க. ஒரே ஒரு நல்ல குணம் இருக்குதா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. இந்த 1000 குறைய நீ பார்க்காத. குறைகளெல்லாம் பார்க்கறதுக்காக நாம இங்க வரல, குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம இங்க வரல, குறைகளை மற்றவர்களை குறைப்படுத்துகிறதுக்கு நீங்களும் நானும் வரல, அநேகரை குற்றப்படுத்துகிறதற்காக நீங்களும் நானும் வரல, அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதற்காக நீங்களும் நானும் வரல, அநேகரை நியாயம் விசாரிக்கிறதற்காக நீங்களும் நானும் படைக்கப்படல. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையாவது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அந்த நன்மையான காரியங்களை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே கொண்டு போகும். அதை விட்டுட்டு நாம அடுத்தவங்களை குறை சொல்லுகிறதோ, குறைப்படுத்துகிறதோ, குற்றப்படுத்துகிறதோ, கரைப்படுத்துகிறதோ, அவர்களை தண்டனைக்குரிய காரியங்களை நடத்துகிறதோ, நியாயம் தீர்க்கிறதோ, இது ஒன்றுக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. எனக்கு அருமையான தேவ சொன்னங்களே, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரணம் நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. நாம கொஞ்ச காலம் அல்ல, ஏதோ கொஞ்ச காலம் அப்படி நல்லவன போல இருக்கிறது அல்ல. கர்த்தருடைய வருகை வருகிற வரைக்கும், அந்த முடிவு நாள் வரைக்கும் நான் சரியா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையா இருங்க. நிச்சயமாகவே நீங்க உங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அடுத்தவங்களை பார்க்கவே மாட்டீங்க. உங்க மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்தவனுடைய குறைய பார்க்க மாட்டீங்க. எனக்குள்ள என்ன குறை இருக்கிறது, அதை நான் சரி செய்து கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேனா என்பதை நாம இங்க ஆராய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. யாராவது ஒருத்தர் நம்ம இடத்துல இந்த குணத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வருது, கோபம் வருது இல்லையா? ஆனா நம்ம மற்றவங்களை குறைப்படுத்துகிறோம், குற்றப்படுத்துகிறோம். ஆனா நம்ம இடத்துல ஒரு குறையை யாராவது ஒருத்தர் சொன்னா அதை ஏற்றுகிறது இல்லை. இப்பேற்பட்ட சுபாவத்தின் நிமித்தமாக தான் இதுதான் நமக்கு அசதியா இருக்கிறது. அசதினா ஏதோ தூங்குகிறதும் சோம்பேறித்தனம் மாத்திரமல்ல, நம்மை சரி செய்து கொள்வதற்கான காரியங்களிலும் சரி செய்து கொள்வதில் அசதியா இல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரா, அதை சரிபடுத்திக் கொள்ளுங்க. ஓட்டையா இருக்குதா, அந்த ஓட்டைய எப்படியானாலும் அடைக்க பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன். அதான் வசனம் சொல்லுது, யாக்கோபு 1:5 இல்லையா? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீ ஆண்டவர்கிட்ட போய் வெட்கப்படாத, ஆண்டவர்கிட்ட போய் நீ வெட்கப்பட்டு நிற்காத. ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் எப்படி நிற்கிறது, இதிலிருந்து என்னை மாற்றுவதை நீ எப்படி கேட்கறது, இந்த பாவ குணங்கள்லேருந்து என்னை எப்படி மாற்றுகிறதுன்னு ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி கேட்கறதுக்கு வெட்கப்படாதீங்க. நம்மளை மாற்றுகிறவர் ஆண்டவர் ஒருவர் தான்.
மனுஷனால நம்மை என்ன பண்ண முடியாது, ஒரு பொழுதும் நன்மையான மனுஷனா மாற்ற முடியாது. ஆண்டவர்கிட்டயே நீங்க போய் கௌரவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷன் முன்னாடி போய் நீங்க எப்படி நிற்க முடியும்? எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய அசதியான காரியங்களின் நிமித்தமாக, உங்களுடைய வீணான காரியங்களின் நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீங்க. யார் நிமித்தமும் அல்ல, தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் நிமித்தமாகவே நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீங்க. நல்ல நல்ல கவனித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிட்டபடி தம்மிலும் பெரியவர் ஒருவனும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே உன்னை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. ஆண்டவர் சொல்லல ஆபிரகாமை போலதான் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு தவிர ஆபிரகாமை விட பெரியவன் யாரான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. அப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். தேவ ஜனமே, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார் அது என் தேவனால மட்டுமே முடியுமே தவிர உங்களால கூட உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தேவ மனசு வச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம். தேவ ஆணையிட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம். அதை தான் ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த வாக்குத்தத்தங்கள் உடனே அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. தேவ ஜனமே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு அநேக ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டது. அந்த ஆண்டுகள் அவனுக்கு அநேக பொறுமையான காரியங்களை சொல்லிக் கொடுத்தது, அநேக விசுவாசமான காரியங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது, எப்படி தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது, தேவன் யார் என்பதை அவனுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தது, அநேக பொறுமையான காரியங்களிலே எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது, அந்த நம்பிக்கை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஏதோ நேத்து சொல்லிட்டு அடுத்த நாளே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவன் பொறுமைக்கேற்ற விசுவாசத்தின்படியான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க பொறுமையோடு இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ, எவ்வளவு ஆண்டு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, எத்தனை மாதங்கள் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த நாட்களுக்கு ஏற்ற பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் கூட அதுதான் சொன்னேன். ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எந்த மனுஷனும் கொடுக்க கூடாத ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதித்தார்னா அந்த சுற்று வட்டாரத்தில் எவனுக்குமே அந்த அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருக்காது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார்னா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல அந்த சுற்று வட்டாரத்துல யாரையும் ஆசீர்வதிக்கல. என் தேவனுடைய ஆசீர்வாதம் அப்பேற்பட்டதா இருக்கிறது. தேவஜனமே, உங்கள் பொறுமையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். மனுஷன் உங்களை அங்கீகரிக்காம போயிடலாம், மனுஷன் உங்களை அசதியா எண்ணலாம், மனுஷன் உங்களை குப்பையா எண்ணலாம், உங்களை அசட்டையா எண்ணலாம், ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம், தூசின்னு நினைக்கலாம், குப்பைன்னு நினைக்கலாம். ஆனால் அப்பேற்பட்டவனுக்காக தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை வேணான்னு சொல்றாங்களா, அதுதான் ஆண்டவருக்கு வேணும். இந்த உலகத்துல எது வேணான்னு தள்ளுதோ அதுதான் என் ஆண்டவருக்கு வேணும். உங்களை வேணான்னு சொல்றாங்களா, ஏசப்பாக்கு நீங்க தான் ரொம்ப பிடிச்ச பிள்ளை, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை, ஆண்டவர் உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறார்.
எல்லாம் நேசிக்கிற பிள்ளை ஆண்டவருக்கு தேவையில்லை. எல்லாராலும் வெறுக்கப்படுகிற பிள்ளை, எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற பிள்ளை, எல்லாராலும் நிந்திக்கப்படுகிற பிள்ளை, எல்லாராலும் அவமானப்படுத்தப்படுகிற பிள்ளை, அவங்க தான் ஆண்டவருக்கு வேணும் இல்லையா? வசனமா தான் சொல்லுது இல்லையா? எது தள்ளப்பட்டோ கல்லோ அதுதான் தலைக்கு மூளைக்கல். உங்களை தள்ளுறாங்களா? நீங்க தான் ஆண்டவர் சமூகத்துக்கு டாப்ல இருப்பீங்க. நீங்க தான் மேல இருப்பீங்க. நீங்க மேல இருந்து எல்லாரையும் என்ன பண்ணுவீங்க? கீழே பார்ப்பீங்க. நடுவில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் சூழ்நிலை, இப்படி தான் என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாகவே சொல்றேன், விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு இருக்கிற உங்க சூழ்நிலைகள், தள்ளப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, நொறுக்கப்படுகிற சூழ்நிலை, அவமதிக்கப்படுகிற சூழ்நிலை, நிந்திக்கப்படுகிற சூழ்நிலை, இவைகள் எல்லாம் ஒரு நாள் மாறும். எப்படி மாறும்னா, நீங்க கோபுரத்தின் மேல இருப்பீங்க. உங்களை நிந்திச்சவன், உங்களை ஒதுக்கினவன், அடிச்சவன், உங்களை அவமானப்படுத்தினவன், உங்களை அசிங்கப்படுத்தினவன் எல்லாம் எங்க இருப்பான்? கீழே இருந்து உங்களை அண்ணாந்து பார்ப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. தன்னுடைய அண்ணன்மார்களாக ஒதுக்கப்பட்டான், குழியில போடப்பட்டான், மறுபடியுமா எடுத்து அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்துல இருந்து குற்றம் சுமந்தப்பட்டு அவன் ஜெயிலுக்கு போறான். கொண்டு போய் விற்கிறாங்க. அங்க ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அந்த இடத்துலயும் அவன் தேவனை உறுதியா பிடிக்கிறான். அந்த இடத்திலும் அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த இடத்திலும் அவனுடைய பொறுமையை பார்க்கிறார். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி அவன் புலம்பல. ஐயோ, என்னை குழியில போட்டாங்களேன்னு சொல்லி அவன் புலம்பல. ஐயோ, என் மேல விபச்சாரத்தின் காரியத்தை சுமத்துறாங்களேன்னு சொல்லி கவலைப்படல. ஐயோ, என்னை ஜெயில போட்டாங்களேன்னு சொல்லி அவன் கவலைப்படல. ஐயோ, என் அண்ணன்மார்கள்லாம் என்னை கொலை பண்றதுக்காக ஏதுவா இருக்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படல. ஐயோ, என்னை அடிமையாக விற்கப்பட்டாங்களேன்னு சொல்லி அவன் கவலைப்படல. அவனுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை ஒரு நாள் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவனை தள்ளனாங்களோ, யாரெல்லாம் அவனை நொடுக்கினாங்களோ, யாரெல்லாம் அவனை மேல புகார் சொல்லினாங்களோ, யாரெல்லாம் அவனை ஜெயில போட்டாங்களோ, அவங்களை எல்லாரையும் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் அவனை உயரத்தில் கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் அவங்க தகப்பன், அவருடைய சகோதரர்கள், அவனுடைய சந்ததி எல்லாமே அவனுக்கு கீழாக வந்து அவனிடத்துல கையேந்தி நின்றார்கள். ஹல்லேலூயா. எவன் வேண்டாம் என்று சொல்லி தள்ளினாங்களோ, கடைசியில அவங்களுடைய பஞ்சத்தை போக்கினவனாய் காணப்பட்டான் தேவச்சனமே. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, இனி என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நடக்காது, என் சூழ்நிலை இப்படிதான் அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய சூழ்நிலைகள் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு, அவ்வளவுதான், நான் நிந்திக்கப்பட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன், அநேகரால தள்ளப்பட்டுட்டேன், என் வாழ்க்கை இதையோடு முடிஞ்சு போச்சு, என் குடும்ப சூழ்நிலை நிமித்தமா இனி நான் தலை தூக்க முடியாது, அவ்வளவுதான், நான் குழியில விழுந்துட்டேன், நான் விற்கப்பட்டுட்டேன், நான் துன்பப்படுத்தப்பட்டேன், நிந்தவனாக்கப்பட்டேன், அவ்வளவுதான், நான் சிறைச்சாலை சூழ்நிலை மாற்றப்பட்டுட்டேன், இனி நான் ஒருவனுக்கு அடிமை என்ற ஒரு காரியத்தில் ஒருவேளை இந்த சத்தியத்தை உட்கார்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற சத்திய வசனம் இதுதான். நான் யோசேப்பை உயர்த்தின கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்த கூடும் என்று சொன்னால், அதே கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார்.
யோசேப்பை உயர்த்தினார் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில அவன் பொறுமையோடு இருந்தான், விசுவாசத்தோடு இருந்தான். தேவஜனமே, உங்க வாழ்க்கையில கூட எல்லா விஷயத்திலும் பொறுமையா இருங்க, விசுவாசமா இருங்க. பதறுகிற காரியங்களை உங்களுக்குள்ள இடம் கொடுக்காதீங்க. கவலைகளுக்குள்ளான விஷயங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. சோர்ந்து போகிற காரியங்களை உங்கள் இருதயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. சூழ்நிலைகள் தலைகீழாக இருக்குதே, அவ்வளவுதான், இது இப்படிதான் போகும் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் அவ்வளவுதான், இப்படிதான் போகும் என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொன்றே ஒன்று, என் ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்றுவார். விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, உறுதியாயிருங்க. தேவன் எனக்காக எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லி ஒரே ஒரு யோசேப்புக்காக எகிப்து தேசம் அவனுக்காக காத்திருந்தது. உங்களுக்காகவும் ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்காகவும் ஒரு காரியம் காத்து கொண்டிருக்கிறது. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க, தேவ விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுங்க, பொறுமையாயிருங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நன்மையான காரியத்தை செய்வார். ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார். அதான் சொல்லுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. அதான், நீங்கள் அசதியாக இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க, நீங்கள் காத்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கான நேரம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இந்த கோழி குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணும்? காத்திருக்கணும். ஒருவேளை நாம அந்த குஞ்சு சீக்கிரத்துல பொரிக்கணும்னு சொல்லி அந்த முட்டையை உடைச்சிங்கன்னா அந்த முட்டை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதற்கேற்ற நாள், அதற்கேற்ற நேரம், அதற்கேற்ற காலம் வரும் பொழுது தானாகவே அது விரிசல் விட்டு அது ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் நீங்கள் தேவ கரத்துக்குள் காத்திருக்கும் பொழுது, உங்களுக்கேற்ற காலம் வரும் பொழுது, உங்களுக்கேற்ற நேரம் வரும் பொழுது, உங்களுக்கேற்ற சமயம் வரும் பொழுது, எப்பேற்பட்ட மூடப்பட்ட கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும் என்ற நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவஜனமே, இதை ஆன்லைன் மூலமாக ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய சத்திய வசனம் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறவர்களாயிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் காத்திருப்பு தேவனை உங்களை திரும்ப பார்க்கிற அளவுக்கு இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி ஆண்டவரை திரும்பி பார்க்கிற அப்பேற்பட்ட விசேஷத்த விசுவாசமும் பொறுமையும் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுது, உங்களுக்கு ஏற்ற காலம் நேரம் வரும் பொழுது, உங்களுக்கு ஏற்ற திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஏற்படுத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.